சக்கிலியனை தொட்டால் தீட்டு, சாணானை பார்த்தால் தீட்டு. நீங்கள் பறையேறியை சமூகமாக இருந்ததால் உங்களுக்கு சாணார் என்கின்ற அடையாளம் வந்தது. சாணார் என்கின்ற அடையாளம் வந்ததால் உங்களை பார்த்தாலே தீட்டு என்று ஒதுக்கி வச்சிருந்தார்கள். நீங்கள் இழிவானவர்கள், நீங்க எஸ்சி பட்டியலில் இருந்தீங்க, நீங்க எல்லா மக்களோட தாழ்த்தப்பட்ட மக்களா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி உளவியல் ரீதியா சிக்கல் பண்றான். மூளையில ஏத்துறானா நமக்கு ஏத்தி நம்ம இப்படிலாம் இருந்தோமா அப்படி சொல்லி நம்ம அந்த தொழிலையே விட்டுருவோம், எங்களுக்கு பனை தொழிலும் வேண்டாம், பனையேறி என்கின்ற அடையாளமும் வேண்டாம் அப்படி சொல்லி அதுல இருந்து வெளியேறிடுவாங்க. உளவியல் ரீதியா சிக்கல் படுத்துறாங்க. சக்கிலியனை தொட்டால் தீட்டு, சாணானை பார்த்தால் தீட்டு என்று ஒரு சமூகம் பார்த்தாலே தீட்டு என்று ஒதுக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு அந்த சமூகம் இப்படி முன்னேறி இருக்குமாடா? மானங்கட்டவர்களே, அந்த சமூகம் இன்னைக்கு முன்னேறி இருக்குமா? நாடார் சமுதாயம் என்னைக்கு அந்த மாதிரி இருந்து பார்த்தால் தீட்டு என்று என்னைக்கு இருந்தது? நாடார் சமுதாயம் எப்போது எஸ்சி பட்டியல இருந்தது? எவனாவது ஒரு சரியான ஆதாரத்தை கொடுக்கறானா? கிடையாது. உளவியல் ரீதியா நம்மளை சிக்கல் உண்டாக்குறான். டேய், தொட்டால் பார்த்தால் தீட்டுன்னு ஒரு சமூகம் இருந்ததுன்னா அந்த சமூகத்துக்கு எப்படி இவ்வளவு குலதெய்வ கோயில் இருக்கும்? இந்தியாவிலே அதிகப்படியான குலதெய்வ கோயிலை கொண்ட சமுதாயம் நம்மளுடைய நாடார் சமுதாயங்க. எப்படி பார்த்தால் தீட்டுல அந்த பட்டியல இருந்திருக்கும்? இன்னைக்கு ஒவ்வொரு துறையிலும் நாடார் சமுதாயம் உயர்ந்து நிக்குது. அதிகப்படியான நன்கொடை கொடுத்துட்டு இருக்கோம். நாடார்கள் இந்தியா முழுவதும் அதிக நன்கொடைகள் கொடுத்துட்டு இருக்கோம். ஐயா சிவன் நாடார் அதை நிரூபிச்சுட்டாங்க. இன்னைக்கு இஸ்ரோ தலைவர்கள்ல 2 தலைவர்கள் நாடார் தலைவர்கள். எந்த தொழில் எடுத்தாலும் நாடார்கள் முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ரத்த தானம் பண்ணியிருக்கிறது யாருன்னு பட்டியல் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல நாடார் சமுதாயம் உயர்ந்து நிற்கும். இப்படி எல்லா துறைகளிலும் உயர்ந்து நிற்கிற சமுதாயத்தை பார்த்தாலே தீட்டுல இருந்தீங்க, நீங்க எஸ்சி பட்டியலுக்கு கீழே இருந்தீங்கன்ற அளவுக்கு சொல்ல வர்றான்னா இவன் எப்படி இருப்பான் பாரு. அதையும் ஒரு சில மானகட்ட நாடார்கள் அவங்கிட்ட வாங்கி திங்கிறதுக்காக ஆமா உண்மைதான், நாமெல்லாம் எஸ்சி பட்டியலுக்கு கீழே இருந்தோம், நாமெல்லாம் பார்த்தாலே தீட்டுல இருந்தோம், நம்ம வீட்டு பொன்மணிகள்லாம் மார்ல சேலை போடாம இருந்தா மார்பை திறந்து போட்டு போனான்னு ஒரு சில வெக்கங்கட்ட நாடார்கள் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்டா மானங்கட்டவனே, அப்படி இருந்திருந்தா உனக்கு இந்தியாவிலே அதிகப்படியான குலதெய்வம் வச்சிருக்கா? நீ என்ன வரலாறு நீ தெரியாம பேசிட்டு இருக்க? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அவன் இந்த மண்ணை நக்கி பிழைக்க வர்றவன் கார்பரேட் நிறுவன முதலாளி, இங்க இருக்கக்கூடிய கைக்கூலிகள் ஏதோ சொல்றான்றதுக்காக நீ அவங்க கூட சேர்ந்து சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் நாடார்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு காலமும் நாம பார்த்தா தீட்டுங்கிற இடத்துல இருந்தது கிடையாது. இருந்திருந்தா இவ்வளவு முன்னேற்றம் வந்திருக்குமாடா? வந்திருக்குமா? இன்னைக்கு பாரு, ஒவ்வொரு சமுதாயம் என்ன சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. கும்பிட கோயில் இல்லாம இருக்கான், இருக்க இடம் இல்லாம இருக்கான், ஒழுங்கா படிக்காம இருக்கான். அப்படி இருக்கும்போது நம்மள இந்த மாதிரி சொல்றான்னா நாம சிந்திக்க வேண்டாமா?